பாதைகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நுரையீரல் பாதைகள் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் சரி பண்ணிட்டதால நுரையீரலில் தொற்றுகள் எதுவும் ஏற்படாது. மூச்சு விடுதலை சிரமம் கொண்டவர்கள்லாம் தொடர்ந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தசைகளினுடைய வளர்ச்சிக்கும் பற்களினுடைய ஆரோக்கியமான உறுதித்தன்மைக்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய கால்சியம் பெரிதும் ஹெல்ப் பண்ணுது. குறிப்பாக நம்ம அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம் சத்து கிடைக்கும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பற்கள் வலுவாக இருக்கும். இந்த ஈறுகள் வீக்கம் அடைவதில் ரத்த கசிவு ஏற்பட்டு பற்கள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. தசை வளர்ச்சியெல்லாம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இயல்பான நல்ல தசைகள் சுருங்கி விரியும். உடல் ஆரோக்கியமாக வலுவாக நமக்கு இருக்கும். தொடர்ந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம